வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18/8/2024 அக்ஷயாவுடைய 665வது ரூபா தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 2 செகண்டில் ஒரு 3 செகண்ட்லேயே நம்ம முடிச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ யூடியூப் தரப்புலேருந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் வின் பண்ணுறோம், என்ன மாதிரி நம்பர்களை வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக வந்து தமிழில் மென்ஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம ஒரு பெரிய விஷயம். யூடியூப் தரப்புலேருந்து வந்து அந்த மாதிரி ஏதாவது நம்பரை பின் பண்ணக்கூடாது, நம்பரை வந்து ஹைலைட் பண்ணக்கூடாது, இந்த நம்பர் வந்து வரப்போகுது, அந்த நம்பர் வரப்போகுது அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி வின்னிங் வந்த நம்பரும் உங்களுக்கு எதையுமே வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வின்னிங் போட முடியும். அதனால் நம்ம எப்போயுமே ரேண்டமாக போடுற மாதிரி இல்லாமல் நமக்கு வித்தியாசமான தமிழ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்போம், ரெடி பண்ணி போடுவோம். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு உள்ளே வந்துடலாம் நீங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் வின்னிங் வந்துச்சா அவ்வளோன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதெல்லாம் நம்ம தமிழில் மென்ஷன் பண்ண முடியாது. இப்போ ட்ரையல் நம்பர் மென்ஷன் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி அன்சோல்டு நம்பர் வருதா, இல்லை உங்களுக்கு பெண்டிங் நம்பர் என்ன இருக்குங்க, இதெல்லாம் கூட நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டுட்ருக்குறோம். ஆனால் அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், இல்லாமல் செய்யாமல் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் அதெல்லாம் பதிவு பண்ணக்கூடாதுங்கிறதான் சரியான விஷயம். ஆனால் அதை நம்ம அதை மீறி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் இனி வர கொஞ்சம் தவிர்த்துவோம். முடிஞ்சால் தமிழ்லைன் வைப்போம், இல்லைன்னா வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு போயிட்டுருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து என்னடா திடீர்னு வந்து சேனல் மாறிடுச்சா இல்லை வேறு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுங்கிறக்காக அதெல்லாம் சொல்கிறோம். ஏன்னா நிறைய என்ன தான் சொல்கிறேன், ஏற்கனவே எனக்கு லைவ்லேயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கேரளா நாட்டு சம்மந்தமான வீடியோ போடுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய இஷ்யூஸ்கள் வருது. அதனால் வந்து நம்ம அதை வந்து நிறைய பேர் வந்து சேனல்கள் வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம், சொல்லிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு. ஏற்கனவே நமக்கு ஒரு பெரிய குரூப் ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது ஸ்டார்ட் பண்ணி தான் மறுபடியும் வந்திருக்கிறோம் நம்ம. எனக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு பெரிய மாஸ்டர் கீங்கிற ஒரு குரூப் ஏற்கனவே இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ 2வது டைம் வந்துட்டுருக்கோம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறோம், நம்ம எதையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து மென்ஷன் பண்ணியத ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக நமக்கு ஒரு தொடர்ந்து வின்னிங் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுபோக நம்ம வந்து தமிழ்லைனில் வந்து வேறு கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி நம்ம வைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரே மாதிரி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய ரூல்ஸ் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வரும். அதே மாதிரி நீங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து 18ஆம் தேதி இல்லையா, 18/8/2024 கொஞ்சம் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. 18/8/2024 அக்ஷயாவோட ட்ரா தான் பார்க்குறோம். அக்ஷயா ட்ராவில் நாளைக்கு முழுக்க பெண்டிங் நம்பர் தான் பேஸ்ட்டாக ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே ஒரு அருமையான ஒரு வின்னிங் கண்டிப்பாக இதில் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் தெளிவாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா போன வாரம் நமக்கு அக்ஷயா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 451ங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க. அந்த 451 பேஸ்ட்டாக வச்சு நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோக நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம டபுள்ஸ் கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து அதிகமாக வந்து தமிழில் மென்ஷன் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு. முடிஞ்சால் பதிவிடுறோம். பட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள். ஏன்னா எப்போயுமே வந்து ஒரு கிளிக்கு உள்ளே வந்து பார்த்துட்டு போயிருங்க, டபுள்ஸ் வருதா வரல. ஏன்னா நமக்கு நிறைய வந்து இந்த ட்ரையல் நம்பர் என்ன, ட்ரா நம்பர் என்னன்னு சொல்லி தான் நம்ம நிறைய வந்து நம்ம பார்க்குறதுக்கு வருவீங்க, நீங்கள் நல்லா தெரியும். பட் ட்ரையல் நம்பர், ட்ரா நம்பர் இதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ட்ரா நம்பர் கூட மென்ஷன் பண்ணிடலாம், இந்த ட்ரையல் நம்பர்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ண முடியாது. அதுபோல் அன்சோல்டு வருதா இல்லையா, நாளைக்கு டபுள்ஸ் வருமா வராதா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உள்ளே தான் வரணும். தயவுசெய்து நீங்கள் உள்ளே வந்து ஒரு எட்டு பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் மேலேயே பார்த்துட்டு நீங்கள் முதல்ல அப்படி போயிட்டு இருந்தீங்க, அப்படியே ஓகே நம்ம விட்டுட்டேன். ஆனால் இது வந்து இப்போ பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா நீங்கள் உள்ளே வந்து ஒரு கிளிக் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக ஏதாவது இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். சரிங்களா? ட்ரையல் நம்பர் மாறி வருதா, இல்லை உங்களுக்கு அன்சோல்டு நம்பர் இருக்கா, பெண்டிங் நம்பர் எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். சும்மா ரேண்டமாக கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாமே இப்போ நீ வீடியோக்குள்ளே வந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. டேரெக்டாக வந்து மேலே மென்ஷன் பண்ண முடியாது. நான் அதே போல் உங்களுக்கு நிறைய டைம் முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வராட்டினாலும் பரவாயில்ல, வீடியோ பார்க்காட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி சி போர்டு இது வரப்போகுது, பி போர்டு இது வரப்போகுது அப்படின்னு ஓப்பனாக சொல்லியே கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் வராட்டினாலும் நீங்கள் அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு போய் ஏதாவது வின்னிங் எடுக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தினால தான் நம்ம எல்லாத்தையுமே வைக்கிறோம். நம்ம ஏன் ட்ரையல் நம்பர் கொண்டு மேலே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு ட்ரையல் நம்பரை வச்சு கூட நீங்கள் ஒரு வின்னிங் எடுத்துடுவீங்க அப்படிங்கிற நல்ல. நீங்கள் வீடியோ பார்க்க வராட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த ட்ரையல் நம்பர் வச்சாது நீங்கள் வின்னிங் எடுப்பீங்க. அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருதா இல்லையா, நம்ம எதுக்காக முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா, டபுள்ஸ் வருது இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுதாரிச்சுக்குவீங்க. நீங்கள் காசு வீண் பண்ணாமல் சம்பாதிக்கணுங்கிறக்காக தான் நான் எல்லாத்தையும் முன்கூட்டியே வந்து தமிழில் மென்ஷன் பண்ணுறேன், தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு வின்னிங் நம்பரே கூட நம்ம போட்டுருவோம். நீங்கள் உள்ளே வந்து 1/2 மணி நேரம் வீடியோ பாருங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். முன்னாடியே நம்ம போட்டுருவோம் எல்லாத்தையும். இப்போ அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்துருங்க. சரிங்களா? ட்ரையல் நம்பர், ட்ரா நம்பர்லாம் நம்ம
மென்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி வெறும் நம்பர்ஸை நம்ம எதையுமே நோட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் சொல்கிறோம், முயற்சி பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இதில் கொடுத்தாங்கன்னா பார்த்தா 583ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா? 583 கண்டிப்பாக 583க்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி போன வாரம் நமக்கு அக்ஷயா என்ன கொடுத்தாங்கன்னா 451 அக்ஷயா கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 720. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான 320 720 ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 665. சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பேசும்போதே வந்து நிறைய விஷயங்களை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூப்பராக வின்னிங் வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? இது வர்றதான் நம்ம சொல்ல போகிறோம், அப்படியும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வருது. பட் அதெல்லாம் நம்ம தாண்டி தான் உங்களுக்கு வீடியோ போடுறோம். கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டு என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, இது முழுக்க கெஸ்ஸிங் வீடியோ தான், அது கன்ஃபார்ம் நம்பரில் கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய கண்டிப்பாக மேட்ச் ஆகும். நம்ம அந்தளவுக்கு தெளிவாக கொடுப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும், அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் அஜாக்கிரதையாக தான் நம்ம பதிவு பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணுறாங்க யூடியூப் தரப்புலேருந்து, பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுங்க. எதனால் அங்கே 3ஆம் நம்பர் அப்படின்னா, 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 நாளாக பெண்டிங் நினைக்கிது. கண்டிப்பாக அது பெஸ்ட்டு ஆடுவாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு பெரிய நம்பர் தான் ஆடினாங்க. நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 9 7ன்னு ஆடிட்டாங்க. அதே மாதிரி கீழே வந்து மறுபடியும் நமக்கு வந்து சின்ன நம்பர் தான் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஆடினாங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் தான் எடுத்து ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும். வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு காமிக்கிறது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பர் வரணுங்க, அப்படி இல்லைனா 1ஆம் நம்பர் வரணும். ஏங்க 1ஆம் நம்பர்னால் ஆடினாங்கன்னா 124ன்னு வரணும், இல்லை 324ன்னு வரணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 324 இருக்கணும், இல்லை 124 இருக்கணும். இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு எது கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7க்கு 3 7க்கு 1 ரெண்டுமே எவர்கிரீன் நம்பர் தான். 7ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் இந்த 2 நம்பருமே வந்துடும். வந்தால் அவங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 3 1 அப்படிங்கிற 2 நம்பருமே நம்ம கொடுக்குறோம். தாராளமாக அவங்க வச்சு ப்ளே பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர், அதிகமான பெண்டிங் நம்பர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 31 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அந்த 31 நாள் பெண்டிங் தான் நம்ம நாளைக்கு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? 31 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது பி போர்டில் வந்து 8க்கு 2க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா 728 அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது. 728 ஏன்னா ஏற்கனவே 729 வந்திருக்கு. அதே கணக்கு தான் 772. அதே சேம் நம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 728ங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கில் தான் நம்ம 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். உங்களுக்கு அது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 2ஆம் நம்பர் வந்திருக்கு. 2ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் இன்னொரு நம்பர் என்னென்னா 6ஆம் நம்பர் தான் இல்லையா? 2 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா 2ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் 6ஆம் நம்பர் தான் செட் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். 6ஆம் நம்பர் விட்டு கொடுக்க முடியாது, 8ஆம் நம்பர் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 31 நாளாக இருக்குது. நாளைக்கு 32 நாள் ஆயிடுச்சு இல்லையா? 32 நாளாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு 8ஆம் நம்பர் நாளைக்கு எடுப்பாங்க. இன்றைக்கே வர வேண்டிய 8ஆம் நம்பர் வரல, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வரும். வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் மட்டும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு 8ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னு எடுத்துங்க. 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 538 வந்துருச்சு இல்லையா? அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அதே சேம் நம்பர் 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி போன வாரத்தில் என்ன 451 ஆடினாங்க இல்லையா? அப்போ 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும், 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும், 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர். அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் நாளைக்கு 8 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வந்துடும். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வந்துடும். அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு 3 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மீறி வேறு ஏதாவது நம்பர் ஆடினாங்கன்னா 8 ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். 8 அவ்வளோக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. அதனால தான் 2 நம்பருமே அந்த இடத்துல கணக்கில் வருது. 8 அதாவது 7க்கு 8 2க்கு 8 நடலாம், இல்லை 0க்கு 8 அல்லது 2க்கு 8 அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 88ன்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் கணக்கில் வருது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் 8ஆம் நம்பர் பேஸ்டு வருதாங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். 8ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட
கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். 8ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு, அதாவது 83 இல்லைனா 61ங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்கான, எனக்கு 7ஆம் நம்பர் தான் ரொம்ப பிரதானமாக இடம் போடக்கூடிய நம்பராக இருக்குது. எதுக்கும் 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்தால் தான் எனக்கு 927ன்னு வரணும். 927 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் 972, அதே தான் 927ங்கிற நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 727ன்னு வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி 972, அதே மாதிரி 927 சேம் நம்பர் தான் வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கருத்து. செம்மையாக வரும், வராமல் போகாது. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 972 அப்படிங்கிற நம்பர் வரணும், 979ன்னு வரணும், அப்படி இல்லைன்னா 927 வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரும் கூட. பெண்டிங் வந்து கிட்டத்தட்ட 22 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 0க்கு 7ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 2 நம்பருமே கொடுக்குறோம். 922ன்னு மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா, இல்லைன்னா மறுக்க முடியாது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் 922. ஏன்னா ஏற்கனவே 922ங்கிறது இருக்குது, 622, 922 இருக்குது ஏற்கனவே. அந்த நம்பரை கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி 967ன்னு வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி 927ன்னு வரக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கணக்கு. என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்துக்கங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். நான் எப்படி வச்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் தான் கிடைக்குது. இது ஆல் போர்டில் வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குன்னு காமிக்குது. உங்களுக்கு எதுவும் ஆல் போர்டில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. சரிங்களா? வந்தால் எடுத்துங்க. நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பருமே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? எனக்கு 2 நம்பர் மேலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான அபிமானம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், அதே மாதிரி 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், 7ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், அதே தான் உங்களுக்கு 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர். இதில் வந்து இந்த 2 நம்பரையும் கொடுத்துருக்கோம் இல்லையா, 8, 3ன்னு, அது 2 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 1 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இது ரெண்டுமே பவர் நம்பரு. இதுதான் மொத்தமாக 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன், மாற்றியெல்லாம் கொடுக்கல. 8ம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, 3 வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் வருது 2 எடுத்துங்க. 2 நம்பருமே நாளைக்கு வரக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்குது. உங்களுக்கு 2 நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னுடைய கணக்கு பிரகாரம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.